We will move on to the next segment of the preparation for board exam is the conversion problem. So உங்களோட போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து இப்போ அந்த 20 மார்க்ஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து அதான் ஸோ assertion and reasoning வேணால் திருப்பி I will put it in the online, you can practice it. And MCQs also you can practice online test. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா MCQஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இப்போ கன்வர்ஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ப்ராப்ளம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா we will go to the test to distinguish. How do you differentiate between two compounds அதை பார்ப்போம். Test to distinguish கூடவே வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் பார்த்துட்டோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் ரிவிஷன் வந்து முடிஞ்சு போயிடும். பிகாஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் யூஸ்வலாக 20 to 30 மார்க்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். பிகாஸ் பார்ட் 2 ஃபுல்லாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால அதில் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் தட். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்ஸ் உங்கள் ஆஃப் இயர்லியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வி வில் ஸ்டார்ட் அவர் ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ எவ்வளோ உங்கள் எக்ஸாம் டேட்ஸ் எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு we will have as many revisions as possible for better preparation for the board exam. Okay, so போன கிளாஸ் வராதவங்களுக்கு திருப்பி I am just trying I'll explain to you the conversion problems. So யூஸ்வலாக வந்து போர்டில் வந்து you will get 3 marks question on this. Either you get 3 simple conversions or you get one big conversions involving some 3 to 5 steps அந்த மாதிரி வரும். ஸோ கன்வர்ஷன் ப்ராப்ளமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து we have 2 categories. நம்ம 2 டைப்பாக நம்ம கன்வர்ஷன் ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அசென்ட் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு பேர், ரெண்டாவது வந்து டிசென்ட் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு பேர். அசென்ட் ஆஃப் சீரீஸ்னால் உனக்கு கொடுக்குற கொஷினில் வந்து ஒரு கொடுக்குற காம்பவுண்ட்ஸ் வந்து கம்மியான கார்பன்லேருந்து நிறைய கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறத வந்து அசென்ட் ஆஃப் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். டிசென்ட் ஆஃப் சீரீஸ் அப்படின்றத வந்து நிறைய கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்லேருந்து கம்மியான கார்பனுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய கன்வர்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிசென்ட் ஆஃப் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசென்ட் ஆஃப் சீரீஸ் அதாவது கம்மி கார்பன்லேருந்து நிறைய கார்பன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது. தான் இருக்குது மொத்தமாகவே. சரி, அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா அதுலேருந்தே நீ எல்லா கன்வர்ஷன்ஸும் பண்ணிடலாம். அந்த மெத்தடு வந்து வுட்ஸ் ரியாக்ஷன், இது 11th நீங்கள் படித்தது, ஆஹா சாப்டர்லேயும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். சைனைடு இன்வால்வ் கன்வர்ஷன் டு சைனைடு ஒரு மெத்தடு. மூணாவது வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு எனி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். வுட்ஸ் ரியாக்ஷனில் வந்து நீ டபுள் பண்ணலாம். ஒரு கார்பன் எடுத்தால் 2 கார்பன் வரும், 2 கார்பன் எடுத்தால் 4 கார்பன் வரும். அந்த மாதிரி டபுளாக வரும். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அது நான் சொல்லித்தரேன். இந்த வுட்ஸ் ரியாக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வுட்ஸ் ரியாக்ஷன்லேயே ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் 3மே இந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ அதனால் அதையும் நம்ம தனியாக நான் கேட்டகரைஸ் பண்ணல. ஸோ இது எல்லாமே வந்து கார்பன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கன்வர்ஷன்ஸ். இது சைனைடில் வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா CN மட்டும் ஆட் ஆகிறதுனால ஒரே ஒரு கார்பன் மட்டும் ஆட் ஆகும். ஸோ ஒரே ஒரு கார்பன் ஆட் ஆகிற இடத்துல நீ சைனைடு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் எந்தெந்த மெத்தடில் எந்தெந்த கன்வர்ஷன்ஸுக்கெலாம் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த கன்வர்ஷனாக இருந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி டிசென்ட் ஆஃப் சீரீஸ், கார்பன் நம்பரை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 மெத்தட் தான் உங்களுக்கு இருக்குது உங்கள் மொத்தமாகவே. ஒன்று வந்து டீகார்பாக்சிலேஷன், அதாவது சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பாப்புலராக அதை. ஸோ காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் குவிக் லைம் CaO, இது 2த்தையும் போட்டோம்னா it will remove the CO2 from the sodium salt of carboxylic acid. ஸோ கார்பாக்சிலேஷன் டீகார்பாக்சிலேஷன்றது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உனக்கு கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் சப்போஸ் கார்பாக்சிலிக் ஆசிடாக இல்லை அப்படின்னா நீ வந்து அதை கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து CO2 நீ வெளில எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கணும், சரியா? அதே மாதிரி அடுத்தது வந்து ஹாஃப்மேன்ஸ் புரோமமைடு டீக்ரடேஷன், அந்த ஒரு மெத்தட். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன்ஸை நான் குயிக்காக ஒரு தடவை ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறமா we will try to do some conversion problems and see whether you are getting familiarized with the conversion problems. Okay, first வந்து we will start with the ascent of series. லெஸ் கார்பன்லேருந்து மோர் கார்பன் வரைக்கும் போடுறது. ஓகே, ஸோ இதை வந்து ஐ வாண்ட் யூ டு காப்பி டவுன் இன் யுவர் நோட் புக். சீரீஸ் அசல்ட் ஆஃப் சீரீஸ்னால் லெஸ் கார்பன் டு மோர் கார்பன்னு சொன்னேன்.
ஃபஸ்ட்டு வந்து Woods reaction. ஸோ நீ வந்து இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ அதுதான் உன்னோருக்கு வந்து ஒரு மந்த்ரா. எந்த ஆர்கானிக் ரியாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை இன்ஆர்கானிக் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரியேஜென்ட்டை வச்சு அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனுன்றதை நீ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உன்னால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சோடியம் metal and dry ether இந்த reagent இருந்ததுன்னா you should know that it's a Woods reaction. So Woods reaction என்ன, you take alkyl halide, you treat it with sodium dry ether. இதோட மெக்கானிசம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, பட் I'll just quickly tell you what is the mechanism. Sodium வந்து it is a highly reactive metal, so it will dissociate to produce one electron. And the one electron வந்து it will go on attack, it one electron வரும்போது it will go on attack the alkyl halide, free radical அங்கே ஃபார்ம் ஆகும். I'll just show you here. The sodium வந்து sodium is the most reactive metal, so it will dissociate to produce sodium plus one electron வெளியில் வரும். இந்த one electron வந்து it will go and attack the alkyl halide. So this will attack this alkyl halide and it will form a free radical. இந்த மாதிரி R dot and X dot form ஆகும். R dot and X dot form ஆகும். So R dot and X dot form ஆகும்போது you will have this R dot and R dot ரெண்டு ஒன்றா சேர்ந்து you will have the dialkyl, and you will also have the X dot and the X dot, you will also have the halogen. And sodium ரெண்டு sodium molecule இந்த வெளில வர இந்த X2 கூட சேர்ந்து this will combine with sodium to form NaX. 2NaX. Anyway, இதுக்கு வந்து உனக்கு மெக்கானிசம் தேவையில்லை. நம்ம கன்வர்ஷன்ஸில் வந்து they won't ask you the mechanism. You should know the products மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கணும். So if you take a alkyl halide, one carbon containing alkyl halide, say methyl bromide அந்த மாதிரி எடுத்துட்டேன்னா you will get ethane கிடைக்கும் உனக்கு. You will get an alkane கிடைக்கும். அந்த alkane வந்து again நீ வந்து if you convert it into alkyl halide by treating it with halogenation. So you can write it here as halogenation. Halogenationக்கு நிறைய மெத்தட் இருக்கு. So we can add P plus Br3, P plus X3 போட்டுக்கலாம். P plus X2 போட்டோன்னா PX3, PX5 அது வரும். அப்படி இல்லைன்னா குளோரின் in the presence of light போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா FeCl2 or FeBr2 in the presence of bromine. இந்த மாதிரி you can take any reagent, or SOCl2, very good reagent for halogenation. So all these are all halogenating reagent. ஆகா சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் நீ எதை வேணாலும் போட்டு பண்ணலாம், பட் ஜென்ரலாக வந்து we take phosphorus halides and chlorine and light போட்டு பண்ணோம். இதுவும் ஜென்ரலாக எடுத்து பண்ணுவோம். ஸோ ஜென்ரலி ஈச் ஆஃப் தம் வில் ஹேவ் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. பட் கன்வர்ஷனில் வந்து நீ அவ்வளோ அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எதை வேணாலும் நீ போடலாம். இல்லை ஹாலோஜினேஷன்னு போட்டால் கூட ஓகே, அதுவும் அக்செப்டபிள் தான் அது. So you have an alkyl halide வந்துரும். Alkyl halide if you add a nucleophile, Cn minus is a nucleophile. So nucleophile போட்டனா you will have either SN1 or SN2 depending upon the various conditions. So you will have this reaction taking place, and nucleophile substitute ஆகிடும் அந்த இடத்துல. RRCN வந்துடும் உனக்கு. RRCNலேருந்து you can get either, if you do reduction you will get amine. So if you do reduction you will get an amine, and if you do hydrolysis you will have acid. You will get an acid, carboxylic acid உனக்கு கிடைக்கும். That is COOH உனக்கு கிடைக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா நீ நிறைய கன்வர்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி கடகடன் போட்டுடலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி this is fatigue reaction. அடுத்தது fatigue reactionல if you take aromatic halides you will get diphenyl compounds. இது கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா இது ரொம்ப பாப்புலர்ன்றதுனால இதை அடிக்கடி கேட்க மாட்டாங்க, பட் சம்டைம்ஸ் இதை கேட்கலாம். ஸோ அதே மாதிரி Woods fatigue reactionல you take an aromatic halide and an alkyl halide, ரெண்டுத்தையும் எடுத்து போடும்போது you get alkyl benzene கிடைக்கும் உனக்கு. you will get alkyl benzene, alkyl derivative கிடைக்கும். ஸோ இந்த alkyl derivativeலேருந்து we can get lot of compounds. ஸோ alkyl benzene திருப்பி if you do the halogenation you will get aralkyl halide வரும் உனக்கு. this is aralkyl halide, அதாவது aromatic aryl alkyl halide உனக்கு வரும். ஸோ aryl alkyl halide வரும்.
அதில் திருப்பி if you do the nucleophilic substitution SN1 or SN2, so if you do SN2 reaction, இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அந்த இடத்துல CH2ல வந்து அங்கே ஆரில் வந்து அங்கே ஆட் ஆகிடும். திருப்பி இதை ரெடியூஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா ப்ரைமரி அமீன் கிடைக்கும். ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா யூ வில் கெட் அன் ஆசிட். ஸோ இஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். இஃப் யூ டூ ஹைட்ராலிசிஸ் you get a carboxylic acid, and if you do reduction you get a primary amine. Okay, so இது வந்து Wood's reaction by increasing the number. அடுத்தது வந்து cyanide மெத்தடில் வந்து again you take an alcohol, any compound, எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் நீ அதை வந்து ஆல்கில் ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆல்கில் ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீ அதை சைனைடு குரூப் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே இங்கே சைனைடு குரூப் இங்கே பார்த்துட்டோம், அதை நம்ம இங்கே தனியாக பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ யூ டேக் எனி ஆல்கஹால், யூ ஃபஸ்ட்டு ஆஹாவா அதை கன்வெர்ட் பண்ணிடணும். ஆஹாவா கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆல்கஹாலிக் KCN. ஸோ இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் யூ டேக் KCN இஸ் அயனிக், யூ கெட் அ சைனைடு குரூப் கெட்டிங் அட்டாச்ட். பட் இஃப் யூ டேக் AgCN யூ வில் கெட் ஐசோசைனைடு வரும், NC வரும் உனக்கு. ஸோ NC வந்ததுன்னா செகண்டரி அமீன் வந்துடும், CN வந்ததுன்னா ப்ரைமரி அமீன் உனக்கு வந்துடும். ஸோ இஃப் யூ டூ த ரிடக்ஷன், சைனைடு போட்டதுக்கப்புறம் ஆல்கைல் சைனைடு உனக்கு வந்துடும். ஆல்கைல் சைனைடு வந்து ரிடக்ஷன் பண்ணேன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வச்சு ஸ்ட்ராங் ரிடக்ஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா ஃபார் எவ்ரி பாண்ட் தட் பிரேக்ஸ் யூ ஹேவ் 2 ஹைட்ரஜன் கெட்டிங் ஆடட் டு ஐதர் ஆட்டம். ஸோ அந்த மாதிரி நீ எதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாண்ட் இப்படி உடையிறது, இப்போ இது மாதிரி ABன்னு ஒரு பாண்டு உடையிறதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ டபுள் பாண்டு உடையிறது அப்படின்னு சொன்னால், இந்த டபுள் பாண்டு உடையிறதுன்னு சொன்னால் திருப்பியும் இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும், இதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ ட்ரிபிள் பாண்டு உடையிறதுன்னு சொன்னால் 2 ஹைட்ரஜன் வந்துடும். திருப்பி ஃபார் ஈச் பாண்ட் தட் பிரேக்ஸ் you will have 2 hydrogen getting added to either of the atoms. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா R வந்து RCH2 NH2. RC வந்து ட்ரிபிள் பாண்டு N வருது இல்லையா, 2 டபுள் பாண்டு உடஞ்சிடும். இங்கே 2 டபுள் பாண்டு உடையும் போது இதுக்கு 2 ஹைட்ரஜனும் இந்த நைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜனும் ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ரிடக்ஷனில் வந்து டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் பாண்ட் தட் பிரேக்ஸ், தட் மெனி ஹைட்ரஜன் ஆட்டம் will be added to each atom. எந்த அதில் இன்வால்வ் இருக்கிற 2 ஆட்டத்துக்கு உனக்கு வந்துடும். ஸோ யூ கெட் அ ப்ரைமரி அமீன். முன்னால் சொன்ன மாதிரி ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னால் யூ கெட் அ கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த கன்வர்ஷனில் ஆல்கஹால் டு அமீன், ஆல்கஹால் டு ஆசிட் கன்வர்ஷன் உனக்கு வந்துடும். ஓகே, ஸோ 3வது மெத்தட் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட். இதை நம்ம எக்ஸ்டென்சிவாக டீட்டெயில் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குயிக்காக இப்போ வந்து இந்த டாப்பிக்காக வில் give a quick revision. So if you have any compound, either you convert it into an alkyl halide and then convert it into Grignard reagent, or you can directly add a Grignard reagent. எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம எல்லா பாசிபிலிட்டியும் ஒன்று பார்க்கலாம். சப்போஸ் இஃப் யூ ஸ்டார்ட் வித் ஆல்கஹால், இப்போ கன்வர்ஷனில் உனக்கு என்ன காம்பவுண்டு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம எந்த மெத்தடை அடாப்ட் பண்ண போகிறோன்றது இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் given an alcohol, you convert it into an alkyl halide and magnesium dry ether போட்டனா உனக்கு Grignard reagent வந்துடும். Grignard reagentல if you add methanol, அதாவது formaldehyde போட்டனா, if you remember the reaction which we have discussed, you will get a primary alcohol உனக்கு வந்துடும். This will be the byproduct in all the reactions. If you add ethanol or acetaldehyde, you always get a secondary alcohol with this byproduct. And if you add a ketone to this aliphatic Grignard reagent potence, you always get a tertiary alcohol. ஸோ இந்த 3 ரியாக்ஷனை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னு சொன்னேன்னா நீ எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் எந்த ஆல்கஹாலும் கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது மீத்தனால் டு ஈத்தனால் இது எல்லாத்தையும் நீ பண்ணலாம். பட் now you have to write all these reactions so that you become familiarized with writing the conversions. புரிஞ்சுக்கிறதுனாலையோ தெரிஞ்சுக்கிறதுனாலையோ மட்டும் உனக்கு கன்வர்ஷன் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ரைட்டிங் இட். ஓகே, ஸோ மெயின் விஷயம் என்ன, ஐ வில் டெல் யூ ஒன்ஸ் அகெயின். Grignard reagentல ஃபார்மால்டிஹைடு போட்டால் ப்ரைமரி ஆல்கஹால் வரும். Grignard reagent, any Grignard reagent அசிட்டால்டிஹைடு போட்டேன்னா செகண்டரி ஆல்கஹால் வரும். Grignard reagentல அசிட்டோன் போட்டேன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வரும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ பை அண்ட் லார்ஜ் நம்ம ரிக்னால்ட் ரியேஜெண்ட்டை வச்சே நம்ம மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கன்வர்ஷன்ஸை ஈஸியாக பண்ணிடலாம். எது இதில் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோ அதில் வந்து we can go with the other two reactions, that is cyanide reaction and Woods reaction if it is required. Okay, so otherwise for all practical purposes we can use Grignard reagent for aliphatic conversions. ஒன்று அரோமேட்டிக் கன்வர்ஷன்ஸுக்கு நம்ம பின்னால் அப்புறமா பார்க்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு காம்பவுண்டாக இருக்கும். ஸோ கன்வர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அலிஃபேட்டிக் கன்வர்ஷன்ஸில் யூ ஷுட் ரிமெம்பர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரோமேட்டிக் கன்வர்ஷன்ஸில் வந்து பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு எனி காம்பவுண்ட்ஸ். Okay, now if you have I think Grignard reagent நீங்கள் ஏற்கனவே நிறைய தடவை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாதவங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டவங்க வந்து I wanted to quickly convert the easy conversions நான் கொடுத்துருக்கேன். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் கடகடன் பண்ணிகிட்டே வாங்க. மீத்தனால் கன்வெர்ட் மெய்த்தனால் டு ஈத்தனால், மீத்தால் அயோடைட் டு ஈத்தால் அயோடைட், இதெல்லாம் கடகடன் நீ எழுது நீ இப்போ கிளாஸில் இங்கே சைடில் உனக்கு இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு see those things, but யூ குவிக்லி கன்வெர்ட். எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணு. ஸோ முதல்ல வந்து அசென்ட் ஆஃப் சீரீஸை டிசென்ட் ஆஃப் சீரீஸான்னு பார்க்கணும். மீத்தனால் டு ஈத்தனால் வந்து அசென்ட் ஆஃப் சீரீஸ். ஸோ அசென்ட் ஆஃப் சீரீஸ்னால் நீ வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பண்ணேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். நீ ஏற்கனவே படித்து வச்சுருந்த மெத்தட்லையோ இல்லை ஒரு மாதிரி வேறு ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் நீ கன்வர்ஷன் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணாத. ஆல்வேஸ் அப்ரோச் இட் வித் ப்ரொசீஜர். ஸோ கன்வர்ஷன் ப்ராப்ளம் ஓகே, வாட் டு டூ, கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன மெத்தட் இருக்குது? வுட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன், சைனைடு மெத்தட், கிரிக்னார்ட் ரியேஜென்ட், எதை போட்டால் நம்மளுக்கு வரும் அப்படின்றது நம்ம அந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு தான் நீ யூ ஷுட் ப்ரொசீட் டு ஆன்சர் த கொஷின்ஸ். பிளைண்டாக போக ஆரம்பிச்சேன்னு சொன்னேன்னா ஸ்டக் ஆகிட்டேன்னா உன்னால் திரும்ப வர முடியாது. அதனால் ஆல்வேஸ் அப்ரோச் இட் இன் எ சிஸ்டமேட்டிக் வே. ஓகே, ஸோ மீத்தனால் டு ஈத்தனால் வந்து 1 கார்பன் டு 2 கார்பன் உனக்கு வருது இங்கே. ஸோ 1 கார்பன் டு 2 கார்பன் வர்றதுனால யூ வில் கோ பை த 1 கார்பன் டு 2 கார்பன். இதை சைடில் எழுதிக்கோ. அப்போ தான் உனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஹவு யூ ஹேவ் டு அப்ரோச் அப்படின்னு. யூ வில் நெவர் மேக் அ மிஸ்டேக் இன் டூயிங் இட். ஸோ இஃப் எனிபடி ஹஸ் டன் யூ கேன் டெல் மீ ஹவு டிட் யூ டூ. லெட்ஸ் see. சார் ஃபர்ஸ்ட் பண்ணேன் சார். என்ன பண்ணேன்னா சார், மெத்தனால் வந்து முதல்ல மெத்தில் புரோமைடா மாத்திட்டேன் சார். அப்புறம் வந்து அதுக்கு சியானைட் இல்லை அதுக்கு வந்து மெக்னீஷியம் யூஸ் பண்ணினேன் சார். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை மாத்திட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு எத்தனோயிக் ஆசிட் ஃபார்மால்டிஹைட் போட்டேன் சார். ஃபார்மால்டிஹைட்ஸ். ஆமாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ்? த ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் மீத்தனால், மீத்தனால் டு மித்தைல் புரோமைடு, Br2 போட்டு மீத்தாயில் புரோமைடு, மீத்தாயில் புரோமைடு டு மெக்னீஷியம் ஈத்தர் போட்டு மீத்தாயில் மெக்னீஷியம் புரோமைடு, and then you add formaldehyde, you get ethanol. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி போட்டுட்டு வாங்க. தேர் இஸ் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸில் வந்து வேர் தே மே ஸ்பெசிஃபை டூ த ஃபாலோயிங் கன்வர்ஷன் இன் 2 steps, இன் 3 steps அப்படின்னு கொடுப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாகும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூ வில் கெட் ஃபெமிலியரைஸ்ட் வித் ஆல் தி ப்ரொசீஜர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ். எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, மெத்தனமீன் டு எத்தனமீன் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி யூ நைட்ரஸ் ஆசிட் போட்டோன்னா ஆல்கஹால் வந்துடும், ஹாலோஜினேட் பண்ணினா ஆல்கில் ஹாலைடு வந்துடும். அதை வந்து சைனைடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூ ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் அ பிரைமரி. ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் இந்த மாதிரி செகண்டரி அமீன் வேணும் அப்படின்னு சொன்னேன்னா கேசிஎனுக்கு பதிலாக ஏஜிசிஎன் போடணும். ஏஜிசிஎன் போட்டோன்னா யூ கெட் ஐசோசைனைடு. ஐசோசைனைடில் வந்து அகெயின் ஐசோசைனைடில் இஃப் யூ ரிமெம்பர் ஐசோசைனைடு வந்து N triple bond C வரும்.
ஸோ நான் சொன்னேன் ஃபார் எவ்ரி பாண்ட் தட் பிரேக்ஸ், இப்போ 2 பாண்டு பிரேக் பண்ணணும்னா இதுக்கு 2 ஹெச் ஆட் பண்ணணும், இதுக்கு 2 ஹெச் ஆட் பண்ணணும். இங்கே 2 ஹெச் வராது உனக்கு, ஏன்னா இங்கே ஏற்கனவே நைட்ரஜனுக்கு 3 வந்துடுறதுனால இங்கே ஒரே ஒரு ஹெச் தான் இங்கே வரும் இதுக்கு. ஸோ யூ வில் ஹேவ் NHCH3 வரும் உனக்கு, ஆர் CH2 or whatever it is. டபுள் பாண்ட் போட்டோன்னா CH2 வரும், சிங்கிள் பாண்டு போட்டோன்னா CH3 வரும் உனக்கு. ஸோ NC போட்டோன்னா ஐசோ அமீன் செகண்டரி அமீன் வரும், KCN போட்டோன்னா ப்ரைமரி அமீன் வரும். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும்.